இமயமலை பூமி மேலே தான் இருக்குது. அந்த பூமியில் தான் நாமளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இமயமலை அவர் சிவன், நம்ம அப்பன் சிவன் இருக்கார ஈசன், அவருடைய மையப்பகுதி தான் இமயமலை. அவருடைய வீடே அதுதான். பூமி அழியணுன்னா அது ஒரு சில பகுதி மட்டும்தான் அழியும். பூமியே அழியணுன்னாக்கா நம்ம அப்பா சிவனுடைய உத்தரவு இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த மின்கல்லே வந்து விழுகணுன்னா கூட அவரோட உத்தரவு இல்லாமல் விழுகாது பூமி மேலே. எப்போ இந்த பூமி அவருக்கு வேணான்ட்டு கிளம்புறாரோ அப்போ தான் இந்த பூமி முழுசாக அழியும். அது வரைக்கும் அவருடைய பாதுகாப்பில் நாமெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம்.